ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நாம் பார்க்கலாம். The book of Genesis chapter 12 verses beginning from 1 till 4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதித்தவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வாசமாய் இருக்கிற எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். We see the call of God. தேவன் ஒரு மனுஷனை அவனை சந்தித்து, அப்ராம் என்ற ஒரு மனுஷனை சந்தித்து அவனோடு கூட பேசி அவனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. பா, நீ உன் இனத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் விட்டு நான் சொல்லுகிற தேசத்திற்கு நீ போ. அந்த இடத்துல நான் உன் பேரை நான் மகிமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரியவனா ஆக்குவேன் என்று சொன்னபடி கர்த்தர் ஆபிரகாம் கேட்ட மாத்திரத்துல the Bible records அவர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனானா. He obeyed God for what God had called him to do. The secret of obedience and blessings goes hand in hand. நமக்கு ஆசீர்வாதங்களுக்கும் கீழ்ப்படிப்பதற்கும் ஒரே லைன் தான். நாம் ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுதெல்லாம் வேத புஸ்தகத்துல எழுதியிருக்கிறபடி உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுதெல்லாம் the blessings will overtake you. ஆபிரகாம் he was just ஒரே ஒரு தனி மனுஷன். அவனோடு கூட சாராள் இருக்கிறா, அவனுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, தேவன் ஜஸ்ட் தோன்றாரு, பேசுறாரு. அவர் சொல்லுகிற காரியத்தை, அவன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவனாக. So God tonight is asking us to obey his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை பார்த்து என் மகள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த உயிரோடு இருக்கிற இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் நினைத்திருக்கிறதை அவங்க வாழ்க்கையில் நான் செய்ய முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறார். The plans of God is not something simple. ஏதோ உங்களை அழைச்சாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, நாம் திருச்சபைக்கு போகிறோம் வருகிறோம். God is not for that. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலே பார்க்கிலும் திட்டங்கள் அவ்வளவு பெருசா இருக்கிறது. The impossible thing that we cannot grasp the plan of God is because we have to see how God sees. ஆபிரகாமுக்கு சொல்றார், ஆபிரகாம் கிட்ட நமக்கு எல்லாருக்கும் தெரியும், Abraham did not have a child. ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது எப்படி சொல்றாரு, உன்னுடைய சந்ததியை கடல் கரையில் மலனை போல நான் மாற்றுவேன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல மாற்றுவேன் ஆபிரகாமே. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க முதல் சில வசனங்கள் படிக்கும் பொழுது the Bible records Abraham believed in God. அவன் தேவனை முழுவதுமாய் நம்பினான். He believed and he hoped on God. He expected that God can do that miracle in his life. தடுமாறல. எப்போ அவனுடைய வாழ்க்கையுடைய ஜேர்னியில ஆபிரகாம் முழுவதும் he was not a perfect man, but he kept walking in faith. ஒவ்வொரு முறையும் அவன் தேவனோடு கூட நடக்கும். He just obeyed God. He said, yes Lord, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன், நீங்க என்ன விரும்புகிறீங்களோ நான் அதை செய்யறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில
நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு எவ்வளவாய் கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய வழிகளை எவ்வளவாய் நாம் பிடித்துக் கொள்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல அதன்படி செய்கிறோமா என்று நம்மளே நாம் நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான இந்த வாழ்க்கையை தேவன் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். God wants us to become like Jesus. நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க தேவன் என்னை எப்படி என்னை மாத்த போறாரு, என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு என்று உங்களுக்குள்ள ஒரு காரியம் தொனித்து கொண்டே இருந்துச்சுன்னா, this is the answer. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். God wants us to reflect like Jesus. கர்த்தராகிய இயேசுவை போல நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய குணாதிசயத்துல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய நடத்துவதில, நம்முடைய போகிற இடத்துல, எல்லா இடத்திலும் நாம் கிறிஸ்துவுடைய நறுமணத்தை வீசுகிறவர்களாக God wants us to become like his own child. Think பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. God, தேவன் சிங்காசனத்துல வீட்டிருந்து நம்ம எல்லோரையும் அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறது அவ்வளவு பிரியப்படுகிறார். He loves to see us in his image. அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சா? எஸ். வேதம் சொல்லுகிறபடி அவன் 99 வயதாகும் பொழுது கூட, அவனுக்கு 100 வயதான பொழுது கூட ஒரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசமெல்லாம் எண்ணவே இல்லையா. He kept on believing God. He kept on believing God. நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் விசுவாசத்துல பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதான பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது எண்ணாதிருந்தும் தேவன் வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசாமல் சந்தேகப்படவில்லை. He never doubted upon God. When things doesn't happen the way we thought, நமக்கு எப்ப தருமா அன்பிலீஃப், டவுட் வரும். நான் கேட்டது நடக்கல, நான் நினைத்தது நடக்கல, நான் யோசிச்சது நடக்கல, சூழ்நிலை எப்படியாய் மாறிவிட்டது என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல நம்முடைய யோசனைகள் வரும் பொழுதுதான் doubt appears, unbelief appears. But Abraham was not like that. Abraham just told only one thing. என்னை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் சொன்னபடியே ஆகும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீங்க தைரியமாய் பார்த்து சொல்ல முடியும். என்னை சுகமாக்குகிற ஒருவர் இருக்கிறார், என்னை சுகப்படுத்துவார். என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார், அவர் கொண்டு போவார். என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்க விசுவாசத்துல பலன் அடையணும். Get more deep rooted in God's word. தேவனுடைய வார்த்தையில நீங்க அதிகமாய் படிக்க, அதன்படி நீங்க செய்யும் பொழுதெல்லாம் ஒரு காரியம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். தேவன் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. God will be able to do what he's planned to do in our life when we begin to walk with his word. ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோடு கூட எத்தனை பேர் இருப்பாங்க. They obeyed God. He chose to obey God. இன்னைக்கு தேவன் he sees, he expects, he desires one thing is that என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா. The more you come into obedience to God's word,
the more the blessings of God will overflow in your life. You don't have to run behind the blessing. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகிறதுக்கு தேவையே கிடையாது. சங்கீதம் 1 சங்கீதம் 2 3 தேவன் நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறார். இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாய் இருந்து அதிலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலத்தில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலை உதிராமல் இருக்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? Just think about it. உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, when we become the lover of God, when we become the lover of the word, God will make us a fountain, like a river that flows. நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்குள்ள சந்தோஷம், உங்களுக்குள்ள சமாதானம் காணப்படும், உங்களுக்குள்ள வெற்றி காணப்படும், உங்களுக்குள்ள மகிழ்ச்சி காணப்படும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே தேவனுடைய சாயலாய் நீங்க கடந்து போய் கொண்டே இருப்பீங்க. Abraham got separated. லோத்து வந்தான், புரிந்து போனான். ஒன்னு Abraham did not அது என்ன பெருசா எடுத்துக்கல, because God called Abraham. ஆபிரகாமை நடத்த தேவன் ஆபிரகாமோடு கூட இன்னும் அதிகமாய் நெருங்கி வந்தார். Today in our life, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, we need only one thing. தேவனுக்கு முதலாவது இடம் கொடுத்து பாருங்க. தேவன் சொன்னபடி நீங்களும் நானும் செய்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் வணைய வேண்டும் என்று விரும்புகிறார். God expects us to be the doer of the word. அவருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல, எஸ் லார்ட், நீங்க என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செய்வதற்கு நம்முடைய இருதயம் பக்குவப்படுத்தி கொள்ளணும். It does not happen in one day. ஒரே நாள் நடந்துமா? இல்ல. ஒவ்வொரு நாளும் போங்க, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுங்க ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன இருக்கிறது அதுபடி செய்வதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, உங்க வசனத்தின்படி செய்வதற்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. நாம் ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது, God is a good God and is a faithful God. உங்களுக்கு பலனை கொடுப்பார். உங்களை வாளாக்காமல் தேவன் தலையாய் வைப்பார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது, இன்னைக்கு எனக்குள்ளேய பல மடங்கு 1000 வருஷங்கள் காலம் முடிந்ததுங்க. But still we speak about the faith of Abraham. உங்க சந்ததி முடிந்து இன்னொரு சந்ததி கடன்படும் பொழுது, they will still be speaking about your faith. They will still speak about the prayer that you did. They still will speak about how you followed God diligently and seeking God diligently. God wants ஒரே ஒரு the people who believe and walk in faith. ஒரே ஒரு நபர் தான். God was able to bless அவனை கொண்டு ஒரு தேசத்தையே கொண்டு வந்தார். God still is on the throne. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் தேவன். நமக்கு வைத்திருக்கிற திட்டம் நம்மால் மாத்திரம்தான் செய்து முடிக்க முடியும்னு அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் he is expecting us tonight. அன்னைக்கு மரியாதை போல, ஆண்டவரே எனக்கு தெரியல, எப்படி பண்றதுன்னு எனக்கு புரியல, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லுவதற்கான ஒரு பாத்திரத்திற்காக தான் ஆயுதப்படுத்தி கொடுத்திருக்கிறார். When we accept, Lord, everything happen, let it happen according to your word. கர்த்தராகிய இயேசுவை உருவாக்க, கர்த்தராகிய இயேசுவை மகிமை உள்ள பாத்திரங்களாய், சுமக்கிற பாத்திரங்களாய் உங்களுக்குள்ள வணைந்து கர்த்தர் உங்களை எடுத்து வெளியே கொண்டு போவார். ஜஸ்ட் இமேஜின், நீங்க போகிற எல்லா இடத்திலையும் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருந்து மகிமையாய் வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு உப்பாக, you can become. God wants us to be as his desired possession.
அவரோடு கூட நடக்கிற அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக அவர் சொல்லுகிற செய்கிற காரியத்தை மாத்திரம் செய்து முடிக்க கர்த்தர் விரும்புகிறார். Just believe tonight, God wants you to be what God wants you to be as his chosen vessel, where you carry him alone and do what he tells you to do. கர்த்தர் உண்மையாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவாராக.